வெல்கம் டு ஜோமேத். ஐம் ஜோதிலக்ஷ்மி, மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அகெயின் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிளோட சர்க்கம் சென்டர்னால் என்ன, அந்த சர்க்கம் சென்டரை எப்படி ட்ரையாங்கிளுக்கு நம்ம ப்ளாட் பண்ணுறது, ஸோ அதை சுற்றி எப்படி சர்க்கிள், தட் இஸ் சர்க்கிள் வரைகிறது, சர்க்கம் ரேடியஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ் ரூம். Now we are going to see the construction of circumcenter of a triangle. So in the circumcenter of a triangle ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன அப்படின்றது. இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் படித்தது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். See, the perpendicular bisector of a given line is a straight line which bisects the given line perpendicularly. அதாவது ஒரு லைன், ஒரு given line ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு perpendicular bisector வரைஞ்சிங்கன்னா அந்த given லைனுக்கு அந்த perpendicular bisector என்ன பண்ணும் அப்படின்னா அந்த given லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணும், அட் த சேம் டைம் perpendicular-ஆக மீட் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சப்போஸ் AB இஸ் த given லைன்னு வச்சுக்கோங்களேன். AB is the given line இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஏபிக்கு நான் ஒரு perpendicular bisector இப்படி வரைகிறேன், which is nothing but CD is the perpendicular bisector. அப்படின்னா இந்த CD வந்து ஏபியை 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணும். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஓ, இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும், ஏபியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது OA will be equal to OB and CD is perpendicular to AB. இதுதான் கண்டிஷன். இப்போ CD வந்து ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டாராக இருக்கணும் அப்படின்னா இந்த CD ஏபியை 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஏபியை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக அது டிவைட் பண்ணும். அப்போ தான் இந்த CDயை என்னன்னு சொல்லலாம், நம்ம ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கம்சென்டர் ஆஃப் த triangle பார்க்க போகிறோம். Now let us see what is the circumcenter of a triangle. See, the circumcenter is the point of concurrency of the perpendicular bisectors of the sides of a triangle. It is usually denoted by S. So இப்போ பார்த்தீங்கன்னா perpendicular bisectorன்றது என்னதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். So for a triangle ABC, see here ABC, உங்களுக்கு ட்ரையாங்கிள்னால் தெரியும், 3 sides இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போது ஒவ்வொரு சைடுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, தென் அதே மாதிரி பிசியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இங்கே, அகெயின் ஏசியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஒவ்வொரு சைடுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஒரே பாயிண்டில் தான் மீட் பண்ணும் ஃபார் எனி type of triangle, either an acute angle or obtuse angle or right angle triangle. எப்படி இருந்தாலும் அது ஒரே பாயிண்டில் தான் மீட் பண்ணும் 3 perpendicular bisectors. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா the perpendicular bisectors of a triangle are concurrent அப்படின்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா circumcenter. This is known as, this point is known as circumcenter. ஸோ அதை எஸ்ன்ற கேபிட்டல் லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எப்படி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறோம், அது எங்கே மீட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, CABC அண்ட் இட் இஸ் அப்டியூஸ் அட் ஆங்கிள் A. இங்கே அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் மிட் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே மிட் பாயிண்ட் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஏபிக்கு ட்ரா பண்ணியாச்சு, தென் பிசிக்கு ட்ரா பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்னதுன்னா ஏசி. ஸோ இதுக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ ஹியர் த மிட் பாயிண்ட் நான் இப்படி ட்ரா பண்ணேன்னா இது மூணுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியரில் வந்து மீட் பண்ணுது. பாருங்கள், ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் பார்ட், அவுட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான்
அந்த 3 பெர்பெண்டிகுலர் 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோம், நம்ம சர்க்கம்சென்டர் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு the circumcenter lies inside of the triangle. For an obtuse angle triangle, it lies on the outside of the triangle. இப்போ next right angle triangle. ABC. So right angled triangle, and this is acute angled triangle, and this is obtuse angle triangle. So 3 typesக்கும் பார்க்கணும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஐ எம் drawing a perpendicular bisector for AB. ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கு ட்ரா பண்ணுமா? நெக்ஸ்ட் பிசிக்கு ட்ரா பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இஸ் ஏசி. ஏசிக்கு ட்ரா பண்ணும்போது இப்படி வரும். ஸோ இது எல்லாம் எங்கே லை ஆகுதுன்னு பாருங்கள், 3 லைனும் 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆர் மீட்டிங் ஆன் த ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் மேலே தான் அது மீட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் தான் இப்போ சர்க்கம்சென்டர். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ஹைப்போடென்யூஸோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். எப்போவுமே இது ஹைப்போடென்யூஸோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது சர்க்கம்சென்டர் ஃபார் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லைஸ் ஆன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளோட சர்க்கம்சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம்சென்டர் லைஸ் இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஃபார் அன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சர்க்கம்சென்டர் லைஸ் the outside of the triangle. For a right angle triangle, the circumcenter lies on the midpoint of the hypotenuse of the triangle. So this is about the circumcenter of triangle. Now let us see what is circumcircle of a triangle. The circle passing through all the 3 vertices of the triangle with circumcenter S as center is called circumcircle. So இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு triangle that is so for this triangle ABC, this circle is said to be circumcircle. இந்த circumcircle எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 vertices-ஓ டச் பண்ணி அந்த சர்க்கிள் போகும். அதாவது இந்த 3 vertices of the triangle வந்து 3 points on the circle-ஆக இருக்கும். That is concyclic points-ஆக இருக்கும். Concyclic points-னால் the points lies on the same circle அப்படின்னா அதை concyclic-னுவாங்க. ஸோ இந்த 3 vertices-உம் concyclic-ஆக இருக்கும். இந்த சர்க்கிள் மேலே கரெக்டாக லை ஆகும். அப்போ தான் இந்த சர்க்கிளை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா circumcircle of this triangle ABCன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய சென்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ், விச் இஸ் நத்திங் பட் ஆர்த்தோ சென்டர். ஸோ இதை சென்டராக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம் அந்த ட்ரையாங்கிளுக்கு. சென்டராக வச்சு ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அமையும். அதாவது அதனுடைய 3 vertices, ட்ரையாங்கிளோட 3 vertices-உம் சர்க்கிள் மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த circumcircle. அப்போ circumcircle அப்படின்னா it is a circle around the triangle which touches all the 3 vertices, and the center of the circumcircle is nothing but circumcenter. Okay, next circumradius. So இந்த triangle, இந்த circle draw பண்ணுறதுக்கு radius எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த SA or else SB or else SC. அப்படின்னா என்ன மீனிங்னா இது 3மே ஈக்குவலாக இருக்கும் லெங்த்தில். SA is equal to SB is equal to SC. அப்படின்னா சர்க்கம்சென்டர் அப்படின்றது ஒரு சர்க்கிளில் ஈக்வி டிஸ்டன்ஸ், அந்த வெர்டிசஸ்லேருந்து ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் தான் என்னது சர்க்கம்சென்டர். ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம்சென்டர் வரைஞ்சிங்கனாலும் அந்த சர்க்கம்சென்டரை பிளாட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 verticesலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அப்போ SA equal to SB equal to SC. This distance is known as circumradius.
இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த லைன் செக்மெண்ட் ஃப்ரம் எனி வெர்டெக்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டு த சர்க்கம் சென்டர், வெர்டெக்ஸ்லேருந்து எந்த வெர்டெக்ஸ்லேருந்தும் சர்க்கம் சென்டருக்கு ட்ரா பண்ணுற லைனை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, சர்க்கம் ரேடியஸ். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த சர்க்கம் சென்டர், சர்க்கம் சர்க்கிள் அண்ட் சர்க்கம் ரேடியஸ். நெக்ஸ்ட் நம்ம எப்படி சர்க்கம் சர்க்கிள் வரையலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். Now we are going to start with exercise 4.6. See the first problem. Draw a triangle ABC where AB equal to 8 cm, BC equal to 6 cm and angle B equal to 70 degree and locate its circumcenter and draw the circumcircle. So this is the question for you. So இப்போ first நம்ம என்ன பண்ண போகிறோம்னா rough diagram as usual draw பண்ணிக்க போகிறோம். Rough diagram. AB is 8 cm and BC is 6 cm, angle B is 70 degree. So ஒரு triangle draw பண்ணுறதுக்கு relevant measurements கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா triangle draw பண்ணிக்கலாம். See here AB is 8 cm. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 8 cm-க்கு 8 cm-க்கு ட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் draw a straight line with the length of straight line AB with the length 8 cm. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே ஆங்கிள் பியில் வந்து நம்ம 70 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ கீப் த ப்ரொட்ராக்டர் அட் த வெர்டெக்ஸ் பி, ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் பியில் வச்சுட்டு இப்போ அகெயின் நம்ம பார்க்கும்போது லைன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் போகுது, பிக்கு லெஃப்டில் போகுது. ஸோ இப்போ அப்பர் ஸ்கேலில் 0 எடுங்க, 0லேருந்து இங்கே 70 டிகிரி கொண்டு வாங்க. எப்போவுமே ப்ரொட்ராக்டர் மெஷர் பண்ணும்போது ரிப்பீட்டடாக சொல்லிட்டேன் நான், எந்த சைடு லைன் போகுதுன்னு பாருங்கள், லெஃப்ட் ஆர் ரைட், நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறீங்களோ லெஃப்ட் சைடில் போதா ரைட் சைடில் போதான்னு பார்த்துட்டு அதில் 0 டிகிரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அப்பர் ஸ்கேல்லையா லோயர் ஸ்கேல்லையான்னு. அதுக்கப்புறமா நீங்கள் ஆங்கிளை மார்க் பண்ணுங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் 70 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசி how much 6 cm. அப்போது பிசி 6 cm இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். 6 cm ரேடியஸ். So cut an arc on this 70 degree line. You will get the third vertex of the triangle C and it is 6 cm. Now join AC. இப்போ நம்ம given measurementக்கு triangle draw பண்ணியாச்சு. Next நம்ம பண்ண வேண்டியது that is circumcenter plot பண்ணோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா perpendicular bisectors தேவை. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிற மெத்தடும் உங்களுக்கு லோயர் கிளாஸ்லேயே தெரியும். ஒரு லைனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கிவன் லைன் ஏபி எடுத்துக்க போகிறேன். இந்த ஏபியோட லெங்க்த்துக்கு தட் இஸ் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபி எடுத்துகிட்டு இந்த சைடுக்கு நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் காம்போசஸ் வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஏபியில் half and above இப்படி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட half இருக்கும். ஹாஃப்க்கு மேலே எடுங்க எப்போவுமே. தட் இஸ் ஒரு 3/4 பார்ட் ஆஃப் த லைன் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஏபிக்கு இப்போ நீங்கள் வரைய போகிறீங்க பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏபி லைனுக்கு வரைகிறீங்கன்னா நீங்கள் வரைகிற பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த ஏபியை கரெக்டாக மிடில் மீட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி வரும்போது நீங்கள் இந்த ஆர்க்கை எடுக்கிறப்போ half and above எடுத்துட்டு இந்த ஏபியோட அப் அண்ட் டவுனில் கரெக்டாக மிடில் பார்ட்டில் அப், மிடில் பார்ட்டில் டவுன், அப்படி தான் ஆர்க் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இங்கெல்லாம் கொண்டு போய் ஆர்க் போடுவீங்க, கீழே போடும்போது இங்கெல்லாம் கொண்டு போய் போடுவீங்க. அது மாதிரி போடக்கூடாது. கரெக்டாக ஏபிக்கு அப் அண்ட் டவுன் மிடில் பார்ட்டில் போடுங்க. இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி பியில் வைங்க. ப்ரீவியஸ் ஆர்க்ஸை கட் பண்ணுற மாதிரி போடுங்க. போட்டுட்டிங்கன்னா இப்போ இந்த 2 ஆர்க்ஸையும் அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா
you will get the perpendicular bisector. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், டாட்டட் லைன் வேண்டாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிங்க. இப்போ ஏபியோட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? perpendicular bisector கிடைக்கும். இந்த இடத்துல கரெக்டாக 90 டிகிரியில் மீட் பண்ணும். இப்போ ஒன் மோர் சைடு, ஒரு சைடுக்கு தான் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அனதர் சைடு ஏதாவது 2 perpendicular bisector ட்ரா பண்ணால் போதும். 3யும் வரையணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 வரைஞ்சால் போதும். இப்போ நான் எதுக்கு வரைய போகிறேன் அப்படின்னா ஏசிக்கு வரைய போகிறேன். அப்போ ஏல வச்சுட்டு half and above எடுப்பேன். நான் இப்படி எடுத்துகிட்டு ஏசிக்கு மிடில் அப்பில் ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த மிடில் டவுனில் ஒரு ஆர்க் இப்படி போட போகிறேன். ஓகே, திரும்ப சியில் வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஆர்க்ஸ் போட்டுக்கோங்க. சரி, so now join these two. இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஏசியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் என்னது உங்களுக்கு? ஆர்த்தோ சென்டர். ஓகே, இப்போ இந்த எஸ்ஏ இருக்குது இல்லையா, இதை நான் ரேடியஸாக எடுத்துப்பேன். ஓகே, எஸ்ஏவை ரேடியஸாக எடுத்து எஸ்ஸை சென்டராக வச்சுட்டு ஏலேருந்து நான் இப்போது சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த சர்க்கிள் உங்களுக்கு பாயிண்ட் சி அண்ட் பியை டச் பண்ணி அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஏலேருந்து நான் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ this is the circle. ஸோ எஸ்ஏவோட மெஷர்மெண்ட் எழுதணும். எனக்கு இங்கே எஸ்ஏவோட மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக வராது. ஏன்னா 8 சென்டிமீட்டருக்கு நான் லென்த் எடுத்து வரைஞ்சேன்னா ட்ராயிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நான் வந்து பிக்கராக வரைஞ்சிருக்கிறதுனால எஸ்ஏவோட மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஏ, எஸ்சி, எஸ்பி 3 ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் எஸ்ஏவை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மெஷர்மெண்ட் எழுதணும். தட்ஸ் ஆல் திஸ் ப்ராப்ளம். Construct the right triangle PQR whose perpendicular sides are 4.5 cm and 6 cm. Also locate its circumcenter and draw the circumcircle. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் ட்ரா பண்ணோம். ஸோ அதில் சர்க்கம் சென்டர் பார்த்திங்கன்னா இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் லை ஆச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் சென்டர் வந்து ஹைப்போடென்யூஸோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரஃப் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR whose sides are 4.5 cm and 6 cm. So இதை வந்து PQR sides வெறும் 2 sides தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 90 டிகிரின்றது இங்கே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் ஆஃப் த சைட் டேக் இட் as 6 cm and another side எல்லாமே perpendicular sides-ஆக எடுத்துக்கோங்க, not the hypotenuse. Okay, so either you can take 4.5 as base PQ or 6 cm as PQ. எப்படி வேணால் மாற்றி எடுக்கலாம் இதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு 6 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பேஸ் லைன். ஸோ நேம் இட் as PQ 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே Pயில் வந்து 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ கீப் த ப்ரொட்ராக்டர் அட் P. ஸோ லைன் வந்து டுவர்ட்ஸ் த சைட் போகுது. அப்போ 0 மெஷர்மெண்ட்னா லோயர் ஸ்கேல்லேருந்து பார்க்கணும். லோயர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரி மட்டும் அப்பர் ஸ்கேல் லோயர் ஸ்கேல் ரெண்டுத்துலேயும் சேம் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
draw the 90-degree line through the point, through the vertex P. Okay, so இப்போ PR வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4.5 cm. So take the compasses and take 4.5 cm radius. எடுத்துட்டு Pல வச்சு arc கட் பண்ணுங்க. You will get the third vertex R. So now join QR. QR join பண்ணிடுங்க. Okay, so this is 4.5 centimeter. Okay, next என்ன பண்ணணும், as usual நம்ம perpendicular bisector draw பண்ணணும். அது first நான் PQ சைடுக்கு construct பண்ண போகிறேன். perpendicular bisector take half and above of PQ. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி PQக்கு up and downல middle partல PQக்கு middle up and down arcs கட் பண்ணிக்கோங்க. தென் Qல வச்சு arcs கட் பண்ணிக்கோங்க. And now draw the perpendicular bisector of the side PQ. PQ ஓட perpendicular bisector draw பண்ணிக்கோங்க. Okay, next one more side. ஏதாவது another side, two sides இருக்குது, PR QR இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், perpendicular bisector ட்ரா பண்ணலாம். இப்போ நான் PRல எடுக்கிறேன், half and above எடுத்துகிட்டு PRக்கு அப் அண்ட் டவுனில் ஆர்க்ஸ் கட் பண்ணுறேன். தென் கீப் அ சார்ட், கட் த ப்ரீவியஸ் ஆர்க்ஸ். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வரைஞ்ச perpendicular bisectorம் செகண்டாக வரைஞ்ச perpendicular bisectorம் சேம் பாயிண்டில் மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா QRோட மிட் பாயிண்ட். QR இஸ் த hypotenuse ஆஃப் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக இங்கே மீட் பண்ணுது பாருங்கள். ஸோ தட் இஸ் த circumcenter. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஸை சென்டராக வச்சுட்டு SP, SR, SQ இதில் ஏதாவது ஒன்று நம்ம ரேடியஸாக வச்சுட்டு circle ட்ரா பண்ணணும். Okay, keep the compass tip at S and pencil tip Pல வச்சுக்கோங்க, இல்லை Rல வைக்கலாம், இல்லை Qல வைக்கலாம். Okay, so circumcircle touches all the three vertices of this triangle PQR. பாருங்க, PQR மூணுமே கரெக்டாக சர்க்கிள் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த circumcircle ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் PQR. இதே மாதிரி நீங்கள் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வரையும் போது circumcenter எங்கே வரும்னா அவுட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி அந்த circumcenter சென்டராக வச்சுட்டு நீங்கள் circumcircle ட்ரா பண்ணலாம். தென் இங்கே வந்து நீங்கள் SPயோட மெஷர்மெண்ட் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த circumcircle. ஸோ நம்ம இப்போது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு circumcircle ட்ரா பண்ணோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் ட்ரா பண்ணோம். பட் அப்டியூஸ் ஆங்கிளுக்கு நான் ட்ரா பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, until then, bye bye, see you.